வாங்கம்மா, உள்ள வாங்க. எல்லாரும் உட்காருங்க. துணி எடுக்க போறோம். அம்மா சொன்னாங்களா? சொன்னாங்க. அம்மா எங்கம்மா? இன்னும் கொஞ்சம் பேருக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு இருந்துச்சு, அதான் அப்பாவும் அம்மாவும் போயிருக்காங்க. அப்படியா? சரி சரி. ரெடி ஆயிட்டீங்களாம்மா? ரெடி ஆயிட்டோம். நீயும் வாரல? நானும் தான் வரேன். சரி சரி, அப்ப வாங்க கிளம்புவோம். இருங்க, நான் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். காஃபி டீ ஏதாவது? இல்லம்மா, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இதுல எதுக்கு காஃபி டீ எல்லாம் வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு? கிளம்புனா போயிட்டு வந்துருவோம் கடைக்கு. இல்ல, சின்ன பொண்ணு ரெடி ஆகிட்டு இருந்தா, அதான் அதுக்குள்ள ஏதாவது காஃபி டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லம்மா வேணாம், உனக்கும் வேலை தானே. சரி, நான் தண்ணியாச்சும் எடுத்துட்டு வரேன், குடிங்க. ஏக்கா, இந்த பொண்ணு நல்லா கவனிக்குதுல? ஆமாமா, நல்ல குணம். வசந்தி, நீ என்ன நினைக்கிற? நான் எனக்கு நினைக்க போறேன். இல்ல, இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்குதே, நல்ல குணமா இருக்குதே, அதான் உன்கிட்ட கேட்டேன். ஆமா, நல்ல பிள்ளையா தான் இருக்குது, நல்லா கவனிக்குது. என்ன, அந்த பிள்ளை டீ கொண்டு வந்திருக்கோம், நீங்க அதையும் கெடுத்துட்டீங்க. ஓ, டீ குடிச்சு பட்டு முடிவு எடுக்கலான்னு இருந்தியா? என்ன முடிவுக்கா? உங்க பேச்சுல ஒரு உள்குத்து தெரியுது, என்னன்னு நேரடியா சொல்லுங்க. இல்ல, உன் குழந்தை நம்ம செல்வாக்கு இந்த பொண்ணை பாத்துடலாமான்னு கேக்குறதுக்கு வந்தேன். அது எப்படிக்கா? போற போக்குல ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு ஜோடி உருவாக்கிடுறீங்க. போற போக்குல எது நடக்குதோ நடக்குதுங்க. இந்த பிள்ளை தான் நம்ம செல்வாக்கு வரப்போகுதுன்னா வரட்டுமே, விதியை யாரால தடுக்க முடியும்? வசந்தி, அந்த பிள்ளை வருது. எக்கா, என்ன புடவை எடுக்க போறீங்க? யாருக்குமா? அதுவாக்கா, அண்ணா கடையில சொல்றேன். சரி, தண்ணி வாங்கிக்கங்க. இந்தாங்கம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க, எங்க வீட்டுல நாங்க பாட்டில்ல தான் தண்ணி வச்சிருப்போம். பரவாயில்ல, இருக்கட்டும். ஐஸ் வாட்டராமா? ஆமாமா, ஐஸ் வாட்டர் தான். ஏன், உங்களுக்கு செட் ஆகாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானே ஐஸ் வாட்டர் வேணும்னு கேட்கலான்னு இருந்தேன். அப்ப சரி சரி, நான் வெளியே இருக்கிறவங்களுக்கு போய் தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி சுகன், எப்படியாச்சும் கல்யாணத்துக்காச்சும் வர பாருடா. வரேன்னெல்லாம் பாக்காத, கண்டிப்பா வந்துதான் ஆகணும். இல்லன்னா செல்வா உனக்கு செமத்தியா இருக்குதுன்னு சொல்றான். அப்படி சொல்லு வர்க்கீஸ், கடைசி வரைக்கும் வரேன்னே சொல்லி ஏமாத்திட்டான். சரி, ரீசனும் இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால தான் நானும் விட்டுட்டேன். கல்யாணத்துக்கெல்லாம் இப்படி சொல்லலான்னு பாக்காத, கண்டிப்பா வந்துதான் ஆகணும். சரி, இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? எங்க இருந்து இந்த சத்தம் கேக்குது? பின்னாடி தான் கேக்குது. ஒருவேளை பாம்பு கேம்பு வந்துட்டோ? என்னங்க ஒரு மாதிரி கூப்பிடுறீங்க? அந்த அண்ணன் ஃபோன் பேசிட்டு இருந்ததுனால நான் டிஸ்டர்ப் பண்ணாம கூப்பிட்டேன். இந்தாங்க தண்ணி பாட்டில், குடிச்சிட்டு மற்றவங்களுக்கும் கொடுங்க. நீங்களும் துணி எடுக்க வரீங்களா? இல்ல, நான் எதுக்கு வரணும்? சும்மா விளையாடாதீங்க. நீங்க வராம இருக்க மாட்டீங்க, கண்டிப்பா சின்ன பொண்ணு கூட வரீங்க. ஆமா ஆமா, வரேன். சரி, நீங்க தண்ணி குடிச்சிட்டு எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சின்ன பொண்ணு ரெடி ஆயிட்டாலும் நான் பாத்துட்டு வரேன். கிளம்பணும். சரிடா, வை. செல்வா, என்னாச்சு இவனுக்கு? நான் கூப்பிடுறது கூட கேட்காம என்னத்த பாத்துட்டு இருக்கிறான்? யாரும் இல்லையே. ஏ செல்வா. சொல்லு வர்க்கீஸ். என்னடே, நான் கூப்பிடுறது கூட கேட்காம அப்படி என்னத்த பாத்துட்டு இருந்த? ஒண்ணுல வர்க்கீஸ், இந்த தண்ணி வேணுமா? தண்ணி பாட்டில் இங்கே எப்படி வந்துச்சு செல்வா? அவங்க தான் வந்து தண்ணி கொடுத்துட்டு போனாங்க, குடிச்சிட்டு கிளம்பணும். வீட்டுக்கு வந்தவங்கள தண்ணி கூட கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க யாருமே, அதனால தான் ஒரு ஃபார்மாலிட்டி. இந்தா குடிச்சிட்டு எடுத்துட்டு போய் பசங்க கிட்டையும் கொடுப்போம், அவங்களும் குடிப்பாங்களே. எனக்கு வேணாம் செல்வா, நான் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். நீ வேணா பசங்க கிட்ட குடிச்சிட்டு குடு. சரி, நான் போய் சின்ன பொண்ணு ரெடி ஆயிட்டாலும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏக்க, அந்த பிள்ளை வருது. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சரி, வாங்க கிளம்புவோம். உமா, நாம என்னாச்சு? ஏன் அங்கே நின்னுட்டா? உமா, உமா, உமா. சொல்லு சின்ன பொண்ணு. என்னாச்சு? நான் பேசுறது கூட கேட்காம என்னத்தை பார்த்துட்டு இருந்த? எல்லாரும் பாரு போயிட்டாங்க பாரு. அது ஒன்றும் இல்லை, நீ போய்கிட்டே இருந்த, வந்துடுறேன். எது போய்கிட்டே இரா? எனக்கு இங்க யாருமே தெரியல, நீ மட்டும் தான் என் கூட வந்திருக்க. போய்கிட்டே இரு, நான் வரேன்னா என்ன அர்த்தம்?
எங்க போற சொல்லு, நானும் வரேன் உன் கூட. நான் எங்கேயும் போல சின்ன பொண்ணு, இங்க கடைக்குள்ள தான் இருப்பேன். இந்த வந்துடுறேன், இரு, ஒரு 10 நிமிஷம் இரு. நீங்க போய் அங்க நின்னு Dress ஏதாவது எடுத்து போடுங்கன்னு சொல்றதுக்குள்ளே நான் வந்துருவேன். ஏ உமா, இதோ வந்துடுறேன். எங்க போறா? என்னத்தையோ பார்த்து நின்னுகிட்டே இருந்திருக்கா, திடீர்னு இப்ப நம்மள விட்டுட்டு போயிட்டா. சரி, நம்ம வெயிட் பண்ணுவோம். எதுவா இருந்தாலும் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னாச்சு வர்க்கீஸ், ஏன் நின்னுக்கிட்ட? இரிட்டேட் ஆயிரும் செல்வானா, இப்படி இக்கல் எடுத்துட்டு இருக்கிற? அப்பயே நினைச்சேன். என்ன நினைச்ச வர்க்கீஸ்? அவ்வளவு தண்ணி குடிக்கும் போதே நான் யோசிச்சேன் இப்படிதான் இக்கல் வரும்னு. தண்ணி குடிக்கிறது இக்கல் போறதுக்கு தான். தண்ணி குடிச்சா இக்கல் வருமா? ஒரேடியா தண்ணி குடிச்சாலும் இக்கல் வரும். உன்னை யாரு நினைக்க போறா? அக்கா அக்கா, சொல்லுமா. இந்த Dress உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லக்கா, நீங்க பாக்கும்போதே தெரியுது இந்த Dress உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விலை எல்லாம் பாத்துக்கலாம்க்கா. பேக் பண்ணட்டா? அது சரி, எவ்வளவு அழகா சேல்ஸ் பண்றீங்க. அப்படி இல்லக்கா, நான் கூப்பிடுறது கூட கேட்காம கவனிக்காம நீங்க இந்த Dress அப்படி பாத்துட்டு இருந்தீங்க. சிங்கப்பட்டுமே. அக்கா வாங்கிக்கங்க, இது உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். சரி சரி, வாங்கிக்கிறேன். பேக் பண்ணுங்க. எவ்வளவு இது? 3000, 2800ல வாங்கிக்கங்க. என்ன டிஸ்கவுண்டா? இல்லக்கா, இந்த Dressக்கு 20% ஆஃப் சேல் இருக்குது. அப்படியா? சரி, பேக் பண்ணுங்க. சரிக்கா. ஏ உமா, சொல்லு சின்ன பொண்ணு. இங்க என்ன உமா பண்ற? நாம சாரி பாக்குறதுக்கு வந்தா அந்த செக்ஷன் அங்க இருக்கு. இங்க என்ன பண்ற? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, அக்கா இந்த சுடிதார் வாங்க வந்தாங்க. இந்த சுடிதாரியா? என்ன உமா, உனக்கு பிங்கே பிடிக்காதே? பிங்க் கலர்ல சுடிதார் எடுத்து வச்சிருக்க. பிங்க் பிடிக்காதுதான், ஆனா இது நல்லா இருந்துச்சு, அதனால தான் இதை எடுத்தேன். உமா, ஏதோ இந்த சுடிதாருக்கு பின்னாடி காரணம் இருக்குது. நீ காரணம் இல்லாம இந்த சுடிதார் எடுக்கிற ஆளே கிடையாது. உன் டேஸ்ட் எனக்கு தெரியாதா? சின்ன பொண்ணு நல்லா இருந்துச்சு, போடலான்னு தான் எடுத்தேன். வேற எந்த காரணமும் இல்ல. சரி, அப்போ வாங்க போற. எனக்கு கிஃப்ட் பண்றது கேட்கிறியா என்ன? உனக்கு எதுக்கு கிஃப்ட்? வேற கிஃப்ட்டுக்கு எடுத்து கொடுத்தா கூட நான் வாங்கிக்க மாட்டேன். சரி வா போலாம். இதை பேக் பண்ணிருமா? Dress அவ்வளவு மோசமாவா இருக்கு? பரவாயில்ல பரவாயில்ல,